அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். அடுத்து இந்த ரமலானுடைய மாதம் வந்தோடனே எல்லா பள்ளிகள்லையுமே ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு குரல் என்ன அப்படின்னா அஸ்ஸௌமுலி, இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. நோன்பு வந்து அல்லாஹ் சொல்கிறதா சொல்லுவாங்க. நோன்பு எனக்குரியது, நீ நோன்பு வைக்கிறவங்களுக்கு நானே கூலி தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லா இபாதத்துகளுமே அல்லாஹ்வுக்காண்டி தான் செய்கிறோம். இப்போ தொழுகையாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், எல்லா அமலுமே அல்லாஹ்வுக்காண்டி தான் செய்கிறோம். ஆனால் மற்ற அமல்களுக்கு அல்லாஹ் அப்படி சொல்லலை. ஆனால் நோன்புக்கு மட்டும் இதுக்கு நானே கூலி தரேன்னு சொல்கிறானே, இதனுடைய தாத்பரியம் என்ன? கரெக்ட். இந்த கேள்வியை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுப்பி அவர்களுடைய யஹ்யா உலூமித்தீன்ங்கிற கிதாபிலேயே பதிலும் சொல்றாங்க. அதாவது ரெண்டு கேள்வி. இறைவன் சொன்னான் அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, அதுதானே. ஆனால் அஜிசி பிஹி, அதற்குரிய கூலியை நானே வழங்குகிறேன். இதை வச்சு நோன்பு மட்டுமா இறைவனுக்குரியது? எல்லா வணக்க வழிபாடும் இறைவனுக்குரியதானே. அப்படி இருக்க நோன்பு எனக்குரியது என்று என் சொன்னான். முதலாவது கேள்வி. சரி, நோன்புக்குரிய கூலியை நானே தருகிறேன் என்கிறானே இறைவன். அப்படியானால் மற்ற வணக்கங்களுக்கு கூலி தருவது யார்? அந்த இறைவன் தானே. அப்படியானால் ஏன் நோன்புக்குரிய கூலியை நானே தருகிறேன் என்று சொல்லணும்? இந்த ரெண்டு கேள்வியை எழுப்பி தான் பதில் சொல்றாங்க. இப்படி சொல்வதனுடைய நோக்கம், நோன்பு மற்ற வணக்கங்களை விடவும் தனித்துவம் மிக்கதாக இருக்கிறது. மற்ற வணக்கங்கள் இல்லாத சில சிறப்பு அம்சங்கள் நோன்பிலே உண்டு. ஆகவேதான் இறைவன் அப்படி சொன்னான். எல்லா வணக்கமும் அவனுக்குரியதான், எல்லாத்துக்கும் கூட அவன் தான் தர்றான். இப்படி சொல்லுற நோக்கம் அப்படிதான். இது சிறப்பித்து காட்டணும். இறைவனுக்கு அப்படி ஒரு வழக்கம் உண்டு. உதாரணத்துக்கு காபா இருக்குது, பைத்தி என்று இறைவன் சொன்னான், எனது இல்லம் என்றான். உலகத்தில் இருக்கிற மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல் எல்லாமே இவருடைய இல்லங்கள் தான். ஆனால் மஸ்ஜிதுல் ஹராமை பைத்தி, எனது இல்லம் என்கிறான் குர்ஆனில். அப்படி ஆனால் ஏன் இப்படி சொல்லணும்? மற்ற பள்ளிவாசலுக்கு இல்லாத சிறப்பு இந்த பள்ளிவாசல் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு தான். அந்த மாதிரி தான் இந்த நோன்பையும் சிறப்பித்து காட்ட அல்லாஹ் அப்படி சொன்னான். அப்படி சொல்ல நான் கூட சொல்றது தனிப்பட்ட முறையில் கஸ்ஸாலி இமாம் சொன்னதில்லை, நான் கூட ஒரு உதாரணத்து மக்கள் வந்தா சொல்றது. ஒரு ஆளுக்கு பல மகன்கள் இருப்பாங்க. ஆனால் இவருடைய சொல்படி கேட்டு நடக்கிற மகனை பார்த்து சுட்டி காட்டி சொல்வாரு, இவன் தான் என் மகன் அப்படிம்பாரு. இவன் தான் என் மகன். அப்போ மற்ற மகன்லாம் இவருக்கு மகன் இல்லையா? எல்லாம் இவர் தான் பெற்றாரு. என்னுடைய சொல்படி கேட்டு நடக்கின்றவன் இவன்கிற அந்த காட்டை வச்சு, என்னுடைய பிரியத்துக்குரியவன் இவன்கிற காட்டுறதுக்கு அப்படி சொல்றாரு. நலமுறையில் அப்படிதான் உண்டு. அதே போலதான் அல்லாஹ் இப்படி சொல்றான் அப்படிங்கிறது. இந்த விளக்கத்தை நான் சொல்லிக் கொள்றது மக்களுக்கு மத்தியில். சரி, அது இருக்கட்டும். அதே போல இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னொரு தனித்துவத்தை சொல்றாங்க, நோன்புக்குரிய தனித்துவம். அது என்னன்னு கேட்டா, நோன்பாளி யாருக்காக நோன்பு வைக்கிறாரோ அந்த இறைவன், இந்த இரண்டு பேருக்கு மட்டுமே தெரிகின்ற ரகசிய வணக்கம் நோன்பு மட்டும்தான். மற்ற எந்த வணக்கமும் ரகசிய வணக்கம் கிடையாது. மற்றவர்களுக்கு தெரியும். ஒரு தொழுகிறான்னு வச்சுக்கிறேங்க, அவர் குனிவது, எழுவது, சிரம் பணிவது, இதை பார்த்து இவர் தொழுகிறான்னு கண்டுபிடிச்சு வருவாங்கல்ல. ஒரு ஆள் ஜக்காத்து கொடுக்குறாரு, கடமையான தர்மத்தை கொடுக்குறாரு, மற்றவங்களுக்கு தெரியும்ல. இல்லைங்க, யாருக்குமே தெரியாதவங்க அவர் கொடுத்தேன். சரி, வாங்கினவருக்கு தெரியுதுல்ல, யாருக்கும் தெரியாமலும் செய்ய முடியாது. சரி, ஹஜ்ஜுங்கிற வணக்கம் யாருக்கும் தெரியாமல் நான் ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வந்து விட்டேன். உலகத்தில் மிகப்பெரிய பொய் அதாக தான் இருக்கும். செய்ய முடியுமா? லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி செய்கிற வணக்கத்தில் நான் மட்டும் போய் சென்றதை எப்படி சொல்ல முடியும்? அப்போ எல்லா வணக்கங்களையும் மற்றவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் நோன்பு அப்படி இல்லை. அது ரகசிய வணக்கம். நோன்பாளியாக பார்த்து நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொன்னா தான் தெரியுமே தவிர, நம்ம ஒரு ஆளை பார்த்த உடனே இவர் நோன்பாளி, ஒரு ஆள் இன்னொரு பார்த்து இவர் நோன்பாளி இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. சஹரு நேரத்தில் ஒருவர் சாப்பிட்டாலும் கூட அவர் சஹரில் சாப்பிடாருங்க, அதனால நோன்பாளிங்கன்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் சஹருக்கு சாப்பிடுவாங்க, நோன்பு வைக்காம இருப்பாங்க. ஸோ ஒரு சஹருக்கு சாப்பிடல, அதனால நோன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. சஹருக்கு சாப்பிடாம நோன்பு வைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இது படைத்த ரப்புக்கு மட்டும். இது அல்லாஹ் சந்தோஷப்படுறான். நான் மட்டுமே அறிகிற ஒரு வணக்கத்தை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், மற்றவர்களுக்கு யாருக்கும் இல்லை. அப்படிங்கும்போது அந்த தனித்துவத்தை வெறுப்படுத்தான் இறைவன் சொன்னான், அதுக்குரிய கூலியை நானே தருகிறேன். இன்னொரு காரணத்தையும் சொல்றாங்க, மற்ற வணக்கங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் நோன்புக்கு உண்டு. மனிதனை பாவங்களிலிருந்து தடுக்கிற ஆற்றல் இதுக்குத்தான் உண்டு. ஏன்னா பசியா இருக்கிறான், பசி வந்தால் 10 பறந்து போகும். வயிற்று பசி வந்துட்டா மற்ற உறுப்புகளின் பசியெல்லாம் போயிடும். அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பேசணும், அங்கே போகணும், இங்கே போகணும். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பசி இருக்குது. அதை பார்க்கணும், கண்ணு பசி, அதை கேட்கணும், இதை கேட்கணும், காதுக்கு பசி, அதை பேசணும், இதை பேசணும், நாக்கு வாய்க்கு பசி.
அங்கே போகணும் இங்கே போகணும், காலுக்கு பசி, பசி வந்துட்டா மற்ற உறுப்புகள் பசி ஆறி விடுகின்றன. அவங்க வந்து சோறு வேணும், அவ்வளோதான். சரி, அந்த பசி வருகின்ற போது பாவம் செய்கிற எண்ணம் உனக்கு வராது. அந்த ஆற்றல் நோன்புக்கு உண்டு. மற்ற வணக்க வழிபாடுகள்லாம் பாவத்திலிருந்து மனிதனை தடுக்கும்னு நேரடியாக சொல்ல முடியாது, ஆனால் இது தடுத்துரும். இப்போ ஒரு மனிதன் பாவம் செய்கிறது எதனால? ஆசைனாலதான், இச்சையினாலதான். அந்த இச்சையையும் ஆசையையும் அழிக்கிற ஒழிக்கிற வணக்கம் இந்த நோன்பு. அந்த சிறப்பு இந்த நோன்புக்கு தான் உண்டு. ஆகவே தான் இறைவன் சொன்னான், நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே வழங்குகிறேன். இதில் கூட இந்த ஆனால் அஜிசி பிகின்னு சொன்னான்ல, சில சூஃபித்துவவாதிகள் சொல்லுவாங்க, சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, ஆனா அஜிசி பிஹிங்கிறத ஆனா உஜிசா பிஹி என்றும் வாசிக்கலாம். ஏன்னா அந்த ஹரக்கத்து ஜபர்ஜர் பேசுங்கிறது நம்மங்களுக்கு தானே, ஹதீஸ்லாம் ஹரக்கத்து இருக்காது, பின்னால படிக்கிறவங்கிறதுக்காக வேண்டி போடப்பட்டே தான் ஜபர்ஜர் பேசலாம். அப்போ ஆனால் அஜிசி பிஹி அப்படிங்கிறத உஜிசா பிஹின்னு வாசிக்கலாம். ஆனால் அஜிசி பிஹி என்றால் நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே வழங்குகிறேன். ஆனால் உஜிசா பிஹி என்றால் நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியாக நானே ஆகிவிடுகிறேன். அப்படி ஒரு மீனிங் அதுக்கு இருக்கு.